ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். சின்ன சின்ன அறுவடைகள் தாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அறுவடை வந்து கொத்தவரங்காய் தாங்க. கொத்தவரங்காயில் வேறு வெரைட்டி வந்து நம்ம நட்டு அதே மாதிரி பராமரித்து அறுவடை வரைக்கும் பார்த்துருக்கோம். இது வந்து வேறு சாம்ராஜ்னு ஒரு வெரைட்டிங்க. பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. விதையெல்லாம் ஊனி ஒரே வாரத்தில் செடியெல்லாம் நல்லாவே முளைச்சிருச்சு. ஆனால் என்ன ஆச்சுன்னா, திடீர்னு மழை பெஞ்சதுனால நிலமெல்லாம் நல்லாவே தரிஞ்சு போச்சு. அதாவது நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அதனால் பரவலாக அங்கங்கே தாங்க செடி முளைச்சிது. பாருங்கள், முளைக்காத இடத்துல மறுபடியும் விதையை ஊனினாங்க. அதனால் செடி வித்தியாசம் இருக்கும். பாருங்கள் எல்லா செடிகளும் எப்படி இருக்குன்னு. ஆனால் வந்து காய் வந்து நல்லாவே பிடிச்சிருந்துச்சுங்க. ஒவ்வொரு செடிக்கும் 10 காய் பிடிக்கிற மாதிரி, அதாவது ஒரு இதுலேயே 10 காய் பக்கம் இருக்கும் பாருங்கள். நல்லா, அதாவது பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. நமக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு போகும்போது மன நிறைவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், களையெல்லாம் வெட்டி எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கோன்னு. இந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ காய் பிடிச்சி கிடக்குன்னு. ஒவ்வொரு ரகமும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனால் கொத்தவரங்காய் பொறுத்த வரைக்கும் நமக்கு லாபம் தாங்க, பெரிய வேலையில். நாங்கள் இந்த தடவை மருந்தே அடிக்கலை. இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ரகத்துக்கும் ஆனந்த் அப்படின்னு என்னமோ ரகம் தான் போட்டிருந்தோம். இந்த ரகம் சாம்ராஜ். இதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் காயெல்லாம் ஒரே மாதிரி தாங்க. ஆனால் வந்து செடியோட வளர்ச்சி தாங்க கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அந்த முதல்ல போட்டிருந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எல்லாமே நல்லா ஹைட்டாக இருந்துச்சு, நல்லா வளர்ந்துருந்துச்சு. காய் அதே மாதிரி இருந்துச்சு. இது வந்து குட்டை ரகம். அதனால் வந்து எல்லாமே, அதாவது குட்டையாக இருந்தாலும் நல்லாவே காய் பிடிச்சிருந்துச்சு. ரேட்டும் அதே மாதிரி எந்த வித குறைச்சலும் இல்லைங்க. நல்லா 40 ரூபா, 35 ரூபாய்க்கு மேலே, 45 ரூபாய்க்குள்ளே அந்த மாதிரி தாங்க காய் போயிட்டுருந்துச்சு. தினமும் பறிக்க வேண்டியதாக இருந்துச்சு. என்ன குனிஞ்சு பறித்து எல்லாத்துக்கும் இடுப்பு வலி தாங்க வரும். ஏன்னா வந்து குட்டை ரகங்கிறதுனால. இங்கே பாருங்கள், இதில் எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்கள். எங்களுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா ராசியான ஒரு வெரைட்டியாக இருந்துச்சு. பார்க்குறவங்களுக்கு, அந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் போட்டோம். பாருங்கள், காயெல்லாம் பறிச்சாச்சு. இந்த ஹைப்ரிட் விதையிலும் எங்களுக்கு வந்து ஒரே ஒருன்னு சொல்ல முடியாது, ஒரு 2-3 இடத்துல வந்து நாட்டு விதையும் வளர்ந்துருந்துச்சு. நாட்டு செடி பாருங்கள். காய் வந்து நாட்டு செடி வந்து சைடெல்லாம் சிமிறு விட்டு இருந்துச்சு. காய் வந்து குட்டி குட்டி காயாக இருந்துச்சு. உங்களுக்கு செடியை பார்த்தாலே தெரியும். அடுத்து க்ளீனிங் பாருங்க. மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி க்ளீனிங்னு ஒன்றுமே இல்லைங்க. ஒரு கருப்படித்த காயோ இல்லை வேறு எந்த கோணக்காயோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்படி நமக்கு வேலை மிச்சம்னு சொல்ல வர்றவங்க, அதாவது அப்படியே கொண்டு வந்து நல்லா பார்த்து, இந்த எக்ஸ்ட்ரா அந்த இலை குப்பை இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருந்து அதை மட்டும் எடுத்து நம்ம பேக் பண்ணுறது தான். அப்பா இப்போ தள்ளி விடும். இப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 60 கிலோ 70 கிலோ பக்கம் கிடைக்கும். வாரத்தில் 4 நாளைக்கு காய் வர மாதிரி இருக்கும். காயெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பேக்கிங்கும் ஆயிடுச்சு. பாருங்கள், மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு 10 மணிக்கெல்லாம் மார்க்கெட்டுக்கு போகலைன்னா டைம் ஆக வந்து நமக்கு ரேட்டு கம்மியாக வரும். அதனால தான் சீக்கிரமாக எல்லாருமே பார்த்து வேலை செஞ்சிட்ருக்குறோம். கொத்தவரங்காய் அறுவடை முடிஞ்சு நம்ம அடுத்து பார்க்க போகிறது அவரைக்காய் தாங்க. பாருங்கள், அவரைக்காய் செடிங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு. இது வந்து எப்படி விதை ஊனணுங்கிறது இதிலே காட்டுறோம். நாங்கள் வந்து நாட்டு விதை தாங்க ஊனியிருக்கோம். கடையிலேருந்து எந்த விதையும் வாங்கலை. இது வந்து கொடி அவரை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், செடி அவரைக்கும் கொடி அவரைக்கும் வித்தியாசம் இருக்குது. நாங்கள் வீடியோ போட்டிருக்குறோம், பாருங்கள். கொடி அவரை வளர்ந்துருச்சு பாருங்கள். எப்படி வளர்ந்துருக்குன்னா, அது வந்து ஏதாவது நமக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். தென்னை மரத்தை ஒட்டி தாங்க அது ஏறுது. பூவும் வந்துடுச்சு. இது வந்து ரொம்பவே என்ன சொல்கிறது, மருந்து அடிக்கலைங்க. நிறைய கள்ளிப்பூச்சி, அஸ்வினி எல்லாம் வந்துச்சு. சாம்பல் தாங்க நிறைய அடித்தோம், நிறைய போட்டோம் சாம்பல். அது வந்து 3 நாளில் எல்லாமே நல்லாவே கேட்டுருச்சு. காயும் நிறைய பிடிச்சது. நம்ம இது வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி இல்லை, வீட்டுக்கு நம்ம தேவைக்கு வாரத்துக்கு ஒரு 2 தடவை பொரியல் வைக்கிற மாதிரி கிடச்சிது. மருந்து அடிக்காதனால நிறைய பூச்சி புழுவெல்லாம் இருந்துச்சு. நம்ம வீட்டு தோட்டங்கள்லேயே நம்ம அவரைக்காயெல்லாம் ஊனோன்னா வருஷம் அதிலேருந்தே நம்ம விதையை எடுத்து வச்சுக்கலாம்.
பாருங்கள் எவ்வளோ நல்லா தழைஞ்சிருச்சு, நல்லா பெரிய புதை மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ உள்ளவே படுத்தா கூட தெரியாது. காய் அந்த அளவுக்கு நிறைய காயும் இருக்குது. 2 கொடி தாங்க, மீதி எல்லா கொடியுமே நம்ம ஆடு வந்து கடித்து அழிச்சிருச்சு காட்டுக்குள்ளே. பாருங்கள், ஆனால் காய் நிறைய காய் இருந்துச்சு. எங்களுக்கு வீட்டுக்கு போதுமான அளவு காய் வந்து கிடச்சிது. இந்த காயை வந்து காய் முடிகிற வரை நமக்கு அந்த காஞ்ச காய் கிடைக்கும். அந்த காஞ்ச காயில் இருக்கிற விதையை எடுத்து வச்சு நாங்கள் அடுத்த வருஷத்துக்கு விதை ஊனிக்கும். வீட்லேயும் நம்ம இந்த மாதிரியெல்லாம் செய்யலாம். நமக்கு இடம் இருக்குன்னா கண்டிப்பாக இதெல்லாம் தாராளமாக செய்யலாம். மருந்தடிக்காமல் இயற்கை உணவு சாப்பிட்றது நல்லது தான். நம்ம எல்லா வீடியோலையும் அதை சொல்லுவோம், இயற்கை உணவு இயற்கை உணவுன்னு. முடிஞ்ச அளவுக்கு அதுக்காக நம்ம ட்ரை பண்ணுறது ரொம்பவே நல்லது. நம்ம தனியாக பந்தலெல்லாம் போட்டு பார்க்கலங்க. அது வந்து தென்னை மரத்தை சுற்றி நம்ம தென்னை மட்டை போட்டிருந்தோம். அதை வச்சு அப்படியே ஏறிடுச்சுங்க. எல்லாமே நல்லாவே இருக்குது கொடி. நம்ம நல்லா கொடி வந்து பந்தல் போட்டு பார்த்தோன்னா இனியும் சூப்பராகவே நமக்கு காய் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் நமக்கு இந்த தடவை கிடைச்ச காய். ஒவ்வொரு தடவை எப்படி பார்த்தாலும் 2 கிலோ பக்கம் நமக்கு அவரைக்காய் கிடைக்கும். எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த காஞ்சதில் தான் நாங்கள் விதையை எடுத்து வைப்போம். பாருங்கள் எப்படி காஞ்சிருக்குன்னு. இந்த காஞ்ச உள்ள கருப்பு கருப்பாக பாருங்கள் கொட்டை இருக்குது. இதை நாங்கள் எடுத்து வச்சு அடுத்த வருஷத்துக்கு விதையாக ஊனிக்குவோம். இதில் எப்படியும் 2-3 கொடி நம்மளுக்கு கிடச்சிரும். விதை வேணுங்கிறவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். இந்த பக்கத்தில் இருக்கவங்க தெரிஞ்சவங்க எல்லாருமே விதைக்கு வருவாங்க. அப்போ அவங்களுக்கும் நாங்கள் கொடுத்துருவோம். இங்கே எல்லாம் விதையெல்லாம் எக்ஸ்சேஞ்சு பண்ணிக்குவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெள்ளரி தோப்புங்க. வெள்ளரி தோட்டத்துலேயே இன்றைக்கி அறுவடை செய்கிறோம். பாருங்கள், எல்லாம் பூவும் பிஞ்சுமா இருக்குது. நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வெள்ளரி விதை ஊனுறது, பராமரிப்பு எப்படி நாங்கள் தோட்டத்தை, அதாவது நம்ம பந்தல் போட்டது, உரம் போட்டது எல்லாமே வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, விருப்பம் இருக்கவங்க பார்க்கலாம். நோய் தாக்கம் எதுவும் வரல, ஆனால் காய் வரப்பு கம்மியாயிடுச்சு. ஏன்னா நாங்கள் வெளி மருந்து எதுவுமே அடிக்கலை, அதனால் எல்லாமே கம்மியாயிடுச்சு. அப்போ நமக்கு வந்து மகசூலும் கம்மியாயிடுச்சு. 40 நாள் வர வேண்டியது 10-20 நாள் பக்கம்தாங்க வந்துச்சு. சீக்கிரமாகவே எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் காய் நல்ல காயாக கொடுத்துருச்சு. இந்த நோய் தாக்கம்னு அங்கங்கே ஒரு கோணக்காய் அந்த மாதிரியெல்லாம் தான் இருந்துச்சு. பெரிய பூச்சி தாக்குதலோ நோய் தாக்குதலோ எதுவுமே இருக்கலை. பாருங்கள் பிஞ்செல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வெள்ளரி பிஞ்சாக இருக்கும்போது மேலெல்லாம் ஃபுல்லாக முள்ளாக இருக்கும். அது ஒன்றும் ஆகாது. வளர வளர அது முள்ளெல்லாம் கொஞ்சம் இதாக கம்மியாயிடும். அதே மாதிரி நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுக்கும்போது தொடச்சி க்ளீன் பண்ணி கொடுக்கணும். கோடை காலத்தில் வெள்ளரி சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளரி எல்லாம் கிடச்சா விடாதீங்க. பாருங்கள், நாங்கள் வந்து வெள்ளரிக்காய் எப்படி கட் பண்ணுறோன்னு, கையில் பறித்தா செடிக்கு சேதாரம் ஆயிரும்னு சொல்லி கத்திரிக்கோள் இந்த மாதிரியெல்லாம் வச்சு தாங்க பக்குவமாக பறித்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போனோம். காட்டில் பறித்த வெள்ளரி
ஒரு சில வெள்ளரி வந்து கொஞ்சம் கோணையாகவும் நோய் தாக்குதல் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது பரவாயில்லைங்க, ரொம்பலாம் நமக்கு சேதாரத்தை கொடுக்கல. நம்ம காட்டில் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது, வீட்டுக்கு கொண்டு போய் க்ளீன் பண்ணிக்கலாம். காடெல்லாம் நாங்கள் தண்ணி ஊட்டி ஈரமாக இருந்துச்சு. பாருங்கள் எல்லாம் மண் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் தொடச்சி தாங்க நம்ம பேக் பண்ணி கொடுக்கணும் மார்க்கெட்டுக்கு. வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. நம்ம இனி வந்து க்ளீன் பண்ணி பேக் பண்ணி அனுப்புறது தான். இந்த கோணக்காய் அதே மாதிரி நம்ம அந்த அதாவது நோய் தாக்குதல் இருக்கிற மாதிரி இருக்கிற காயெல்லாம் என்ன பண்ணணும்னா தனியாக எடுத்துடணும். காய் பொறுக்கிறதுக்கு பாருங்கள் எத்தனை பேர் ஹெல்ப்புக்குன்னு. நம்ம 6 பேபிஸ் 2 பிள்ளைங்களும் காயெல்லாம் பொறுக்கிறது விதை உண்டுறது எல்லாத்துக்குமே முன்னே வந்து நிற்பாங்க. காய் பாருங்கள் கிட்டத்தட்ட நமக்கு 25 மகசூல் கிடச்சிதுன்னு சொன்னால ஒவ்வொரு மகசூலுக்கும் நல்ல காய் தான் கிடச்சிது. ஆனால் விலை வந்து 25லேருந்து 30 ரூபாய்க்குள்ளே ஒவ்வொரு நாள் 10 ரூபா 15 ரூபாய்க்கு கூட போயிருக்குதுங்க. ஆனால் எல்லாமே நம்ம அதை வந்து பெருசாக எடுத்துக்கிட்டோன்னா விவசாயமே பண்ண முடியாது. எல்லாம் தாங்கி அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க போயாகணும். பாருங்கள் காயெல்லாம் துடைக்கிறோம், மண்ணெல்லாம் இருக்குமே, நம்ம தண்ணி ஊட்டி சேராயிருக்கும். அதனால் காயெல்லாம் துடைச்சி நல்ல காய் தனியாக கோணக்காய் தனியாக பிரித்து எடுப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வெள்ளரிக்காவும் பேக் பண்ணியாச்சு மார்க்கெட்டுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம தோட்டத்தில் அதாவது வீட்டுக்கு தேவையான நம்ம குருவி பாவக்காய் தாங்க நாங்கள் பறிக்க போகிறோம். இப்போ வந்து இது மார்க்கெட்டுக்கு இல்லை, வீட்டுக்கு தேவைக்கு தான். வீட்டுக்கு குழம்பு வைக்கலான்னு தேடலான்னு போகிறோம். வாங்க அப்படியே குருவி பாவக்காய் அதாவது மிதி பாகற்காயின்னு சொல்லுவாங்க, அதே வந்து நம்ம அறுவடை செஞ்சுட்டு வந்துடலாம். அறுவடைனா பெருசாக ஒன்றும் இல்லைங்க, ஏன்னா அது ரோட்டு ஓரமாக நாங்கள் வச்சுருக்கனால தோட்டத்துக்கு வந்த வழியாக போகிறவங்க வர்றவங்கள எல்லாம் பறிச்சுட்டு போயிடுவாங்க. பாருங்கள் எல்லாமே பிஞ்சும் பூவுமா இருக்குது. ஆனால் அது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ் அதே மாதிரி பிபி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ப்ராப்ளம் இல்லாதவங்க கூட சாப்பிட்டுக்கலாங்க, கிடைச்சா விட்டுறாதீங்க. பாருங்கள் நிறைய பழுத்து இருக்குது. பழுத்தது எல்லாமே நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். எடுத்து வச்சு நம்ம விதைக்கி விடுறதுக்கு தாங்க. விதை வந்து கொடுப்போம். உங்களுக்கு யாருக்காவது சேனல் பார்க்குறவங்களுக்கு விதை ஏதாவது வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச விதைகள் நாட்டு விதைகளை உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். இந்த மிதிப்பாகற்காய் குருவி பாவக்காய் வந்து தொலாவுறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா பச்சை பசேன்னு இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. தொலாவுறதே ரொம்ப கஷ்டம். பாருங்கள் நம்ம தொலாவி எடுக்கிறக்குள்ளார ஏதாவது பாம்பு எம்பு கடிச்சிருமோன்னு பயந்து தான் தொலாவ வேண்டியதாக இருக்குது. ஆனால் அது ரொம்பவே நல்லது, கிடைக்கிறத விடாது. அப்படியே நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். போன வாரம் எடுக்கும்போது மிஸ் பண்ணதில் ஒரு 4-5 காயெல்லாம் பழுத்துருச்சு. அப்படியே கொஞ்சம் தக்காளியும் நாங்கள் பறிச்சுக்கலான்னு தக்காளியும் பறிச்சுட்டு வந்தோம். எல்லாம் வீட்டு தேவைக்கு தாங்க. தக்காளி முடிஞ்சிருச்சு, அதனால் கடைசியாக இருக்கிறது நம்ம வீட்டுக்கு தாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்க பாவக்காய், இதுதான் மிதி பாவக்காய். இது வந்து நாங்கள் பொரியலுக்கு போட்டுக்குவோம். நார்மல் பாவக்காய் கூட இல்லாட்டி தனியாக குழம்புல கூட போடலாம், ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்காது. 2-3 கொடி தாங்க இருக்குது, அதில் கிடைக்கிறத அப்பப்போ பறிச்சுக்குவோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பழுத்தது எல்லாமே அதை கொண்டு வந்து மறுபடியும் நாங்கள் அங்கங்கே வீசி விட்டுருவோம். அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் முளைச்சிரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு விதை வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இங்கே பாருங்கள் நமக்கு கிடைச்ச குருவி பாவக்காய். அதாவது வாரத்துக்கு 2-3 தடவை போய் தொலாவுன்னா ஒரு 10 காய் கிடைக்கும். அது அப்பப்போ கிடைக்கிறத நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா நமக்கு நிறைய கிடைக்கணும்னு பார்த்தா அது நடக்காது, அதனால் கிடைக்கிறத யூஸ் பண்ணுறது தான். அடுத்து நம்ம இன்றைக்கி சுண்டைக்காயோ அறுவடை செஞ்சுக்கலான்னு பார்த்தோம். ஏன்னா பாவக்காய் கொஞ்சம் தானே கிடச்சிது, அதனால் சுண்டைக்காயை அறுவடை செஞ்சுக்கலான்னு சுண்டைக்காயை போய் தொலாவுறோம். சுண்டைக்காயை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப சத்தானது, ஆனால் கசப்பானது. வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. சுண்டைக்காயில் இல்லாத சத்தே இல்லைன்னு சொல்லலாம். அதாவது சுண்டைக்காயில் கால்சியம், புரதச்சத்து, இரும்பு சத்து எல்லாமே இருக்குங்க.
ரத்தத்தில் இருக்கிற நச்சுக்கள் எல்லாம் வெளியேற்றி அஜீரணம், மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்தால் சுண்டைக்காய் சாப்பிட்டாவே நல்லது, ரெடி ஆயிரும். பறிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பறிக்கணும். சுண்டைக்காயில் இலை எல்லாம் முள்ளாகவே இருக்கும், செடியெல்லாம் ரொம்ப முள்ளாகவே இருக்கும். பறிக்கும்போது கையில் முள் குத்தாமல் பறிச்சுக்கணும். அதே மாதிரி சுண்டைக்காயை வந்து வாரத்துக்கு 2 தடவை தைரியமாக சாப்பிட்டுக்கலாம். லிவர், கிட்னியில் இருக்கிற அதாவது இந்த இரைப்பையில் இருக்கிற கணையத்தில் இருக்கிற புண்ணுகளெல்லாம் ஆறுறதுக்கு இந்த சுண்டைக்காய் ரொம்பவே யூஸ்ஃபுல்லுங்க. இதை நச்சு அதுக்கப்புறம் குழம்புல போட்டால் நல்லது. சுண்டைக்காயோட பட்டை, அதாவது வேர், இலை இது எல்லாமே இங்கே ஆயுர்வேதத்துக்காக பறிச்சுட்டு போவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்றதுல சீக்கிரமாகவே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், கொத்து கொத்தாக இருக்குது சுண்டைக்காய். பூ வந்து பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருக்கும். பூவும் வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு. அடுத்து நம்ம புடலங்காய் அறுவடை தாங்க பார்க்க போகிறோம். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நாங்கள் 4-5 காய் அறுவடை செஞ்சு நம்ம மார்க்கெட்டுக்கு அனுப்புவோம். வந்து புடலங்காய் செடி, அதாவது புடலங்காய் விதை ஊன்னது எல்லாமே நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, விருப்பம் இருக்கவங்க பார்க்கலாம். புடலங்காய் செடி வந்து புடலங்காய் வந்து சின்ன செடியாக இருக்கும்போது எல்லாம் நோய் தாக்கம் ஏற்படுமோன்னு பயந்துட்டு இருந்தோம். ஆனால் வளர நல்லாவே இருந்துச்சு. இது வந்து நாங்கள் தக்காளி காட்டில் தாங்க வச்சுருக்கோம். தக்காளி வந்து அழியவே புடலங்காய் வந்து வளரட்டும்னு வச்சுருக்குறோம். பாருங்கள், இந்த காஞ்சது எல்லாமே தக்காளி தாங்க. தக்காளி பந்தலிலே புடலங்காய் ஏறுது. பாருங்கள், இது கிட்டத்தட்ட 3 வாரம் 4 வாரம் ஆகிறதுக்குள்ளார செடிங்கெல்லாம் எவ்வளோ பெருசாகிடுச்சுன்னு. புடலங்காய் வந்து கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு, அதாவது 1 வாரம் ஆச்சு, கரெக்டாக 7 நாள் ஆச்சு நம்ம புடலங்காய் விதை ஊனி செடி வெளியே வர்றதுக்கு. அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே வளர்ந்துருச்சு. புடலங்காயில் வந்த பூக்கள் பார்த்திங்கன்னா வெள்ளை கலராக இருக்கும், சின்னதாக. ஆனால் ஒரு ஸ்மெல் அடிக்கும். உங்களுக்கு தெரியுமே, புடலங்காய் எப்பவுமே நல்ல ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும்னு. சில பேர்த்துக்கு அது பிடிக்காது, சிலருக்கு அது பிடிக்கும். பாருங்கள் புடலங்காய் கொடி எப்படி இருக்குன்னு. இதை நாங்கள் பந்தல் வந்து போட வேண்டிய அவசியம் வரல. ஏன்னா ஒரே கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி தக்காளியும் போட்டு அதிலே இது போட்டுட்டோம். பாருங்கள் புடலங்காய் பிஞ்சு எப்படி இருக்குன்னு, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பிஞ்செல்லாம் பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சுற்றியும் எவ்வளோ அழகான சத்தம் பாருங்கள். மயில், கிளி, குருவி இந்த சத்தம் தாங்க இருக்கும். இங்கே பாருங்கள், கொடி நல்லா பெருசாகிடுச்சு, புடலங்காவும் ஆயிடுச்சு. பாருங்கள், ஒவ்வொரு கணுவும் நமக்கு புடலங்காய் கிடச்சிது. அதே நேரத்தில் ஒவ்வொரு தக்காளி செடியும் நல்லா உயிர் வந்ததுனால பாருங்கள், தக்காளியும் ஒவ்வொன்றும் வந்து நல்லாவே காய்ச்சிட்டு இருந்துச்சு. தக்காளி வேறு ஒரு பக்கம்.
ஒரு செடியில் பாருங்கள் எவ்வளோ தக்காளி இருக்குன்னு. ஒரு வழியாக புடலங்காய் அறுவடையும் முடிஞ்சு. ஃபஸ்ட்டு அறுவடைங்கிறனால நமக்கு ஒரு 10-15 கிலோ அந்த மாதிரி தான் கிடச்சிது. போக போகவே நல்லா கிடைக்கும். மார்க்கெட்டில் விலை வந்து 25 ரூபா 20 ரூபா அப்படி தாங்க விற்றுட்டு இருந்துச்சு. போக போக விலையும் அதிகரிக்கலாம், நமக்கு எடையும் அதிகரிக்கலாங்கிறத நம்புகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பச்சை மிளகா அறுவடை தாங்க. பச்சை மிளகான்னு சொல்கிறோம், ஒன்றுமே இல்லை பாருங்கள், எல்லாமே பழுத்துருச்சு, அறுவடையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் இந்த மிளகா பழுத்த மிளகா தாங்க நல்ல ரேட்டு. உங்களுக்கே தெரியும் வர மிளகா கடையில் எவ்வளோ விற்கிதுன்னு. நாங்கள் இது வந்து பழுத்த மிளகா எல்லாமே காய வச்சு வீட்டுக்கு தேவையான மிளகாத்தூளை அரைச்சிக்குவோம். அதாவது பழுத்த மிளகா தாங்க இப்போ பறிக்க போகிறோம். பொதுவாகவே நாங்கள் வந்து எண்ணெய், தேங்காய் எண்ணெய், அதே மாதிரி புளி, அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாமே நாங்கள் வீட்டிலையே தயாரிச்சிருவோம். பாருங்கள், அதுக்காக தான் பாப்பா பறிச்சிட்ருக்கிறா. இந்த மிளகாய் செடிக்கு இடையிலலாம் நம்ம சீனி மிளகாய் செடி வச்சுருக்கோம். எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அவ்வளோக்கா தெரியறதில்ல. அடுத்தடுத்து நம்ம விதையை வந்து யூஸ் பண்ணி ரொட்டேஷன் பண்ணி போட்டுக்கிட்டே தாங்க இருப்போம். மிளகாயிலே பல வகைகள் இருக்குது. நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற புல்லட்டு மிளகாய், நீட்ட மிளகாய், அதே மாதிரி சீனி மிளகாய், இது எல்லாமே நம்ம அறுவடை செஞ்சு, அதாவது விதை நடவுலேருந்து அறுவடை வரைக்கும் எல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், விருப்பம் இருக்கவங்க பார்க்கலாம். அதே மாதிரி சீனி மிளகாய் விதைகள்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். ஒரு வழியாக மிளகாய் எல்லாமே பறிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ மிளகா பறிச்சிருக்கோன்னு. இனி எல்லாமே நம்ம காய போடுற வேலை தான். இனி 2-3 தடவை கிடைக்கும்னா இனி கொஞ்சம் வந்து பழுக்கிறதுக்காக செடியில் விட்டுருக்கோம். அதுவும் கிடச்சதுக்கப்புறம் எல்லாமே கொண்டு வந்து காய போட்டு ரெடி பண்ணி மிளகாத்தூள் அரைச்சிக்குவோம். இந்த மிளகாத்தூள் அரைக்கிறது, மல்லி ரெடி பண்ணி அரைக்கிறது, இதெல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் போடுறோம். அப்படியே ஒரு ஓரமாக பார்த்தீங்கன்னா அரசாணிக்காயும் நல்லாவே வந்துச்சு. ஏற்கனவே 3 காய் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் 4 காய் வந்துருக்குங்க. இன்றைக்கி ஒரே ஒரு காய் தான் நம்ம குழம்புக்கு நம்ம எடுக்கலான்னு அறுவடை செஞ்சிட்ருக்குறோம், அறுத்துட்ருக்குறோம். முள் இருந்துச்சு மேலே கொஞ்சம், அதனால் நம்ம வந்து பார்த்து தாங்க எடுக்கணும். இது செடி அவரை வந்து மார்க்கெட்டுக்கு பறித்து கொடுத்தாச்சு. நம்ம வீட்டுக்கு தேவையானதை கொஞ்சம் பறிக்கிறோம். அதாவது நம்ம வந்து வீட்டுக்கு தேவையானது அப்பப்போ நாங்கள் வந்து போய் பறிச்சுக்குவோம். நம்ம எல்லாமே பறித்து வச்சுக்க மாட்டோம். கொடி அவரையோட விதை ஊனறதுலேருந்து பராமரிக்கிறது எல்லாமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, விருப்பம் இருக்கவங்க பார்க்கலாம். பாருங்கள் அவரை எப்படி இருக்குன்னு. அவரையில் மருந்தடிக்க வேண்டியதாக போச்சு. உங்களுக்கே தெரியும் கடையில் வாங்கும்போது அவரைக்காயில் எப்படி புழு இருக்குது, பூச்சி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நல்ல காய் கிடைக்கிறதே கஷ்டம். அப்போ அந்த மாதிரி இருக்கிற காய்களுக்கு வந்து நம்ம மருந்தடிக்காமல் விட்டுட்டோம்னா கண்டிப்பாக ரொம்பவே கஷ்டம். அதுவும் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறது மருந்தடித்து நல்லாவே பக்குவப்படுத்தி வச்சுருக்குறோம் பாருங்கள். இருந்தாலும் ஒவ்வொரு பூச்சி புழுவும் இருக்கும், சொத்தையெல்லாம் இருந்துச்சு.
ஒரு வழியாக அவரைக்காயும் பறிச்சாச்சு. அப்படியே வரும்போது பக்கத்து வீட்டு மரத்தில் முருங்கை மரத்தில் நிறைய முருங்கைக்காய் இருந்துச்சு. பாருங்கள், பக்கத்து வீட்டு அக்கா ஒரு 10 முருங்கைக்காய் கொடுத்தாங்க. எப்படி இருக்குது, எல்லாமே கோணக்காய் இருந்தாலும் செம டேஸ்ட்டாக இருக்கும். இது முருங்கைக்காய் சீசன் தானே. பாருங்கள், எங்கள் வீட்டில் இனி முருங்கைக்காய் செடி வளரலை, நல்ல மரம் ஆகலை. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சங்கு புஷ்பம்லாம் பூத்து இருக்குது. வேலை செஞ்சு டயர்டாக இருக்கேன்னு வரும்போது தான் சங்கு புஷ்பம் கண்ணில் பட்டுது. அதையும் 4 பறிச்சாச்சு. பறித்து நம்ம வந்து டீ வச்சு குடிச்சிக்கலான்னு நம்ம பறிக்கிறோம். வாங்க எப்படி டீ போடுறதுன்னு அதையும் பார்த்துடலாம். இந்த சங்கு புஷ்பம் டீ குடிக்கும்போது ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். நமக்கு ரொம்ப டயர்டாக இருந்தாலும் நமக்கு வந்து இந்த டயர்டெல்லாம் அதை வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை குடிப்போம். ஒன்றும் இது வரைக்கும் எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நிறைய குடிக்க மாட்டோம். ஒரு 2 இலை 3 இலை அவ்வளோதாங்க போட்டு குடிப்போம். அதாவது கொஞ்சம் ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாம் பறிச்சாச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு வேக வச்சு நம்ம அதாவது குடிச்சிக்கலாம். வந்து கழுவணும், ஏன்னா கொடியில் இருந்தது நிறைய பூச்சியெல்லாம் ஊறி இருக்கும். அதனால் நம்மெல்லாம் கழுவிக்கலாம். ஒரு 4 பூ போதுங்க ஒரு கிளாஸ் தண்ணியில். பாருங்கள், எல்லாமே நல்லா போட்டு கொதிக்க வச்சாச்சு. வடிகட்டும் போது ஒரு ஊதா கலர் மாதிரி இருந்துச்சு. ஊதா கலர் உள்ள அந்த ப்ளூ கலர் மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரு 2 சொட்டு நம்ம வந்து லெமனை புழிஞ்சோன்னா பாருங்கள், அப்படியே ஊதா கலர் ஆயிடுச்சு. இது குடித்தோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருப்போம். ஸ்ட்ராங்குங்கிறத விட ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த வேலைகள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம கத்திரிக்காய் செடி நட்டு வச்சோம். அது எப்படி நட்டோங்கிறத பார்க்கலாம். எப்பவும் போல் டிராக்டரை கூப்பிட்டாச்சு, ரொட்டாவேட்டரி போட்டு ஓட்டியாச்சு. அதுக்கப்புறம் 9 கலப்பையும் போட்டு, ஏன்னா அடியில் இருக்கிற மண்ணெல்லாம் நல்லா இலையை கொடுக்கணும்னு சொல்லி எல்லாமே பண்ணியாச்சுங்க. பாருங்கள், டிராக்டர் ஓடுது. காடு உழவு ஓட்டும்போது என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னா, ஊரில் இருக்க கொக்கெல்லாம் நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கும். ஏன் இப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உழவு ஓட்டும்போது அடியில் இருக்கிற மண் மேலே போகும், மேலே இருக்க மண் கீழே வரும்போது அதில் இருக்க பூச்சி புழுவெல்லாம் சாப்பிட்றதுக்கு தான். இதாங்க கத்திரிக்காய் செடி. கிட்டத்தட்ட 1200 செடி இருக்குது. செடியும் நட்டுட்ருக்குறோம். அடுத்தது வந்து செடியெல்லாம் வளர்ந்து கத்திரிக்காய் அறுவடை செய்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். அதுக்கு சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தண்ணி ஓட்டி விட்டுட்டு ஏன் நம்ம செடி நடுறோன்னா, அப்போ செடி சீக்கிரம் உயிர் பிடிக்கும். ஏன்னா நல்லா வெயில் தானுங்க. வேலை செய்கிறதுக்கு இடையில சாப்பாடு, டீ எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்குங்க எல்லாத்துக்கும். அடுத்து நம்ம காட்டில் அங்கங்கே சிவப்பு தண்டிக்கீரை முளைச்சிருக்குது. எல்லாம் அழிச்சாச்சு. அங்கங்கே இருக்கிற பரவலாக இருக்கிற சிவப்பு தண்டிக்கீரை தான் வீட்டு யூஸுக்காக வச்சுருக்குறோம். கொஞ்சம் அதெல்லாம் முறித்து நம்ம பொரியலுக்கு எடுத்துக்கலான்னு நம்ம அறுவடை செஞ்சிட்ருக்குறோம். பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு. எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே முறிச்சதான் 2-3 தடவை முறிக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த பூவிலேருந்து விதை வந்து பரவி அங்கங்கே காட்டில் தண்டிக்கீரை முளைச்சிருக்கும். எந்தவித மருந்தும் அடிக்காமல் இயற்கையாக முளைச்ச கீரை. சிவப்பு தண்டுக்கீரை மட்டும் இல்லைங்க, பொன்னாங்கண்ணி கீரை, அதே மாதிரி பண்ணைக்கீரை, மணத்தக்காளி கீரை, இது எல்லாமே நமக்கு காட்டில் கிடைக்கும். வாரத்துக்கு 2 தடவை ஏதோ ஒரு கீரை வந்து நாங்கள் பறித்து பொரியலோ கடையவோ ஏதோ ஒன்று செஞ்சுருவோம். காடு ஃபுல்லாக முளைச்சிருக்கும் அங்கங்கே. கீரைகள் வந்து வாரம் 2 முறை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. டெய்லியும் சாப்பிட்டாலும் நல்லது தான். முருங்கீரையெல்லாம் கிடச்சா விடவே விடாதீங்க. இரும்பு சத்துக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. தண்டுக்கீரை, பச்சை தண்டுக்கீரை எல்லாமே நல்லது தான். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லென்த்தியான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.